Apache Rtr 160 இந்த கிராங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஓவர் சைஸ் ரொம்ப போடக்கூடாது. ஸ்டாண்டர்டு அப்படின்றது கை செட்டு இருக்குது. இந்த அப்பாச்சிக்கு ஆர்டிஆர் இந்த கை செட்டு பார்த்திங்கன்னா ஸோ அருமையாக ஜோராக சும்மா ஜம்முன்னு இருக்கும். இந்த டூவிங்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ரெண்டு பக்கமும் கருக்காக இருக்கும். அப்பாச்சி வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடு வண்டி அருமையாக. ஸோ இந்த வண்டியில் மெயினாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாமே ரெடி பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், மறந்துடுவோம். இது வழியாக ஆயிலு இதுக்கு மேலே வருதா அப்படின்ற நம்ம செக் பண்ணி இப்போ நம்ம பார்க்கணும். இப்போது நம்ம இது வழியாக ஆயில் வர்றதை வந்து நம்ம அழகாக ஜோராக பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸோ ஏன்னா இது மண்ணுக்குன்னு இருக்கும், அதனால் மழையில் எதாவது புது ஆயில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வரும். ஆயில் வர்றது எப்படி இது பாருங்கள். இது கிளியராக தெரிஞ்சிடும் நமக்கு ஆயில் வர்றது. இதுதான் நம்ம இந்த கிராங்கில் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒரு விஷயம். ஸோ அப்போது நமக்கு வந்து பக்காவாக இருக்குது. இந்த கிராங்க் ரெடி பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரெண்டு பக்கம் 0 to 0 வரணும். 0 to 0 கிளச்சு வைப்ரேட் ஆகாது, மேக்னெட் வைப்ரேட் ஆகாது. அதே மாதிரி இந்த கை செட்டு வந்து மேலே வைப்ரேட் வராது. ஸோ அதே மாதிரி ஒன்று இந்த கை செட்டு அப்படின்னும்போது தரமாக போட்டால் தான் அது நல்லா இருக்குமா தவிர, நீங்கள் ஏதாவது ஒரு சும்மா அது இந்த கை செட்டு போட்டால் நல்லாயிருக்கும், அந்த கை செட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. என்னுடைய அனுபவத்தில் நான் எது செய்கிறேனோ அதுதான், சர்ஜன் என்ன செய்கிறேன் அதுதான். ஸோ நான் வந்து இந்த வேலையை ஏற்கனவே எனக்கு தெரியும். நான் வந்து ரொம்ப காட்டிக்க மாட்டேன் யார்கிட்டையும் வெளியே. ஒன்று ஒன்றா உங்களுக்கு எல்லாமே நான் தெரியப்படுத்துகிறேன் பாருங்கள். இப்போது பாட்டாக கைட்டி நான் அதை மாற்றுறதை ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ போடுறேன். குழந்தைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை காட்டுறேன். இவ்வளோ தான் பட்டறைக்கு உண்டான சாமானுங்க. நம்ம டேப் போடுறது, இந்த புஷ் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து நான் ஓனாக செஞ்சுது. இந்த டேப் போடுறதுக்கு வந்து ஓனாக நான் செஞ்சது எல்லாமே பார்த்திங்கன்னா சைஸ் வேறு செஞ்சுருப்பேன். இதெல்லாம் வந்து சைஸ் வேறு, எல்லாத்துக்குமே சைஸ் வேறு இருக்கும். அதே மாதிரி இது வந்து பேரிங் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புஷ் அடிக்கிறது, ஆக்டிவாக்கு பெட் புஷ் அடிக்கிறது, இந்த சாகாப்ஸு புஷ் கட்டுறது, இது எல்லாமே இது வந்து ப்ளக் அடாப்டருக்கு போடுற டேப்பு, இது நான் ஓனாக செஞ்சது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் மெயினாக வந்து இது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்களுக்கு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம். இதுதான் நம்ம டூல்ஸ். ஒரு பட்டறைக்கு என்ன தேவை, அதே மாதிரி நம்ம வந்து இதை தட்டுறோம் அப்படின்னா இந்த பித்தளையை தான் நம்ம தட்டணும். இதை வச்சு தான் நம்ம மேலே தட்டணும். ஏன்னா இது நெசுங்கும், இவர் நெசுங்கக்கூடாது. ஒரு சில்லி கூட இதில் அடிபடக்கூடாது. அதுதான் நான் கிராங்க் ரெடி பண்ணும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ட்ரம் ஸ்லீவு எல்லாமே அருமையாக ரொம்ப ஜோராக ஆழமாக தெளிவாக நல்லா உழைக்கிற மாதிரி அந்த ட்ரம் ஸ்லீவ்லாம் வந்து பண்ணி அருமையாக போட்டோம்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி ட்ரம் ஸ்லீவ் அடிக்கிறது பெருசு இல்லை, குச்சி போகிற மாதிரி இருக்கும் வண்டி. ட்ரம் ஸ்லீவ் அடிச்சிங்கன்னா அது வரக்கூடாது. அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், அது நம்ம பக்காவாக ட்ரூவிங் பண்ணி அருமையாக ஜோராக அடித்து பக்காவாக பண்ணணும். இதுதான் இது. ஸோ சர்ஜன் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய ஒரு விஷயம் என்னென்னா, அப்பாச்சி ஆர்டிஆர் இதுதான். இந்த ரெண்டு பேரிங் போட்டு சும்மா ஜம்முன்னு ஜோராக ஃபஸ்ட் கிளாஸாக சும்மா பேசும். அப்பாச்சி ஆர்டிஆர் சும்மா
பறக்கும் வண்டி அப்படியே அந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ ஸ்பீடு போனாலும் சரி, 110 போனால் கூட சரி, சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கேற்ற ஃபயரிங்கு, அதுக்கேற்ற ஏர் ஸ்க்ரூவு இதெல்லாம் வச்சோம்னா வண்டி அம்சமாக போகும். இதுதான் சர்ஜன் செய்யக்கூடிய வேலை. ஸோ சர்ஜன் வந்து போக இனிமேல் ஒன்று நான் காட்டுவேன். நான் என்ன வேலை செய்கிறேன்றதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ இதுதான் இப்போது முழுமையாக இப்போ இந்த பற்ற வேலையில் இறங்கியிருக்கேன். அதே மாதிரி என்னை நம்பி வர நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நல்லா பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி மெயினாக ஒன்று என்ன ஒரு விஷயம்னா, என்னுடைய மெக்கானிக் வேலையும் எனக்கு தேடி வெளியூர்லேருந்து வந்துட்டுருக்கு. நானே ரெடி பண்ணி நானே கிராங்கெலாம் பண்ணி அம்சமாக பண்ணி கொடுத்துறது. இதுதான் இந்த அப்பாச்சி ஆர்டிஆர். நன்றி.